இருக்கின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் பலனையும் தரும்னு சொல்லுவாங்க. பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய இந்த அமாவாசை வழிபாடும், இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா, ஆனி மாத அமாவாசை இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல இணைந்து வந்திருக்கு. இந்த அமாவாசை நாள்ல என்ன மாரியான பொருட்களை தானம் கொடுத்தா என்ன மாரியான பலன்கள் கிடைக்கும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, எந்த முறையில நீங்க பார்த்தீங்கன்னா, தர்ப்பணமும் திதியும் தருவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, புதியவராக இருந்தீங்கன்னா வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை கூடுதல் பலனை அளிக்குங்க. அந்த வகையில் தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல் இந்த ஆணி மாதத்தில் அமைந்த அமாவாசையும் ரொம்பவே சிறப்புங்க. இந்த அமாவாசைக்கு அஷ்ட அமாவாசைன்னு பெயர் உண்டு. இந்த அமாவாசை திதி ஒரு குறிப்பிட்ட கிழமை நட்சத்திரங்களோடு இணைந்து வரும்போது அதனுடைய பலனும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆனி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளை இந்த குறிப்பிட்ட பொருளை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் முன்னோரின் ஆசையோடு அளவில்லாத புண்ணிய பலன்களையும் நிச்சயம் உங்களால் பெற முடியுங்க. அந்த வகையில் இந்த அஷ்ட மாதம்னு சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்பவே சிறப்பு. ஆண்டில் 4ஆவதாக வரக்கூடிய இந்த அமாவாசை நமக்கு பார்த்திங்கன்னா, நம்முடைய சந்ததிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய அமாவாசையாக அமைய போகுது. இந்த அமாவாசைனால முன்னோர்களோடு சிவனும் விஷ்ணுவை வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம், பிண்டதானா, காயத்ரி ஜபம்னு செய்தீங்கன்னா சிறப்பான நாளாக இருக்க போகுது. இந்த நாளாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் நிச்சயம் சுபிச்சம் பெருகுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை திதி தொடங்கியாச்சு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு இணைந்து வந்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் வழிபடுவது பார்த்திங்கன்னா ஆனி மாத அமாவாசை மட்டும் 12 ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பலனை நிச்சயம் தரப்போகுதுங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு மன நிறைவையும் தருங்க. 12 வருடங்களில் பிது தர்ப்பணம் கொடுத்துற திருப்தியை நிச்சயம் முன்னோர்களுக்கு இந்த நாளில் ஏற்படுத்தி தரும். இதனால் நீங்கள் பித்ரு சாபா, பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்கள் இருந்து விடுபடுவீங்க. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய புனித நீராடுவது, மந்திர ஜபம் செய்வது, தானம் செய்வது உள்ளிட்ட செய்தீங்கன்னா பல மடங்கு அதிக பலனை நீங்கள் பெறலாம். மேலும் இந்த பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கு இந்த நாளில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், கிரக கோளாறுகள்னே பித்ரு சாபங்கள் நீங்குவதற்கோ இந்த குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்கலாம்? இந்த அமாவாசை நாளில் கோதுமையும் அரிசியும் தானமாக கொடுத்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசையை பெறுவதோடு ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், முகவசியம், அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவின்னு அதிகார, செல்வம், மனை நிறைவுன்னு இந்த 2மே கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த அரிசி கோதுமை இந்த நாளில் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. அதே போல் பித்ருக்கள் சாபத்தினால் திருமண, குழந்தை பேரு போன்ற சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகிடுங்க. முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்கு இந்த அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலான்னு சாஸ்திரங்களோடு சொல்லப்பட்டிருக்கு. நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவருடைய தன் செய்த பாவங்களை இருந்து விடுபட முடியுங்க. அதே போல் நெல்லிக்காய், பால், நெய், தயிர்னு எளிமையான பொருட்களை தானமாக கொடுத்தா கூட பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆணி மாதம் அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லுவோம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது. ராககால யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா முடிந்தவரை பார்த்திங்கன்னா எள்ளும், கருப்பு எள்ளும் மற்றவங்களிடம் கடனாக வாங்காதீங்க.
வேத சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். நம்முடைய வேத சாஸ்திரத்துல ஒரு வருடத்துல மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சொல்வாங்க. தமிழ் வருடப்பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை உட்பட 96 தர்ப்பணங்கள் ஒருவர் செய்வது சிறப்பான பலனை தருங்க. இன்று அமாவாசை திதி பார்த்தீங்கன்னா, மாலை 6:56 மணிக்கு தொடங்கி அடுத்த இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா, வழிபாடு செய்யலாம். நாளை அதிகாலை குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை இல்லைன்னா குளக்கரையில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடுங்க. ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் ஒத்தி வைப்பதும் நல்லது. மேலும் தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்கள் செய்யலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம் பூண்டு தவிர்த்து சாப்பிடுவது நல்லது. தற்பையில் படும் தர்ப்பணங்களை ஸ்வஸ்த தேவி எடுத்து செல்வதாக புராணங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது கருப்பு எள்ளும் புனித நிறைந்த தர்ப்பை புல்லு தான். இந்த இரண்டுமே மிக உயர்ந்த சக்தி கொண்டதாக இருக்கு. எள் என்பது மகாவிஷ்ணுவின் வேர்வையிலிருந்து தோன்றியதாகவும், தர்ப்பணம் என்பது சீராத்தம் செய்யும் போது கருப்பு எல்லை பயன்படுத்தும் போது பித்ருக்கள் முழு திருப்தி அடைவதாகவும் சொல்லுவாங்க. தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுபவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேர்பவங்களோ பார்த்தீங்கன்னா ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்கள் தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கும் திருஷ்டி கழித்தா ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு. சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய அற்புத நாளுங்க. சில குடும்பங்களில் பரம்பரையாக பார்த்தீங்கன்னா கூடிய வினைகள் சூழ்ந்து நிம்மதி குறைந்து போகும். எல்லா சுப காரியங்களும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு குடும்பங்களில் விபத்துக்களும் அகால மரணங்கள் கூட நிகழுங்க. இது போன்ற கொடிய பாவங்கள் தீர பிது தேவதைகளை வணங்கி வழிபடுங்க. மேலும் காலதேவனுடைய 3வது ராசியில் சகோதர ராசியாக அமாவாசை திகழ்வதால் அவசியம் நீத்தார் வழிபாடு நடத்தணும். அதன் மூலமாக குடும்பத்தால் சகோதர ஒற்றுமை பெருகும். அதற்கு காரணம் செவ்வாய்க்குரிய மிருகசீரிஷ நட்சத்திரம் தாங்க. அதில் சந்திரன் பிரவேசிக்கும் போது தான் அமாவாசை நிகழுது. செவ்வாய்க்கிழமை சகோதரக்காரகன் அல்லவா. எனவே இந்த நாளை செய்யும் முன்னோர் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை ஓங்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, வசதி வாய்ப்பு இருப்பவங்க ஒரு பெரியவரை அழைத்து வீட்டில் சாப்பாடு போட்டு உங்களால் இயன்ற தட்சணை தாருங்க. முன்னோர்களின் ஆசை கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 12 ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பல நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஆனால் திருவாதிரை நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பகல் 11:31 தான் தொடங்குது. அதிலிருந்து மாலை 5 மணி வரை நடத்தப்படுதுங்க. இந்த முன்னோர் வழிபாடு சிறந்த ஒரு பலனை தரப்போகுது. மேலும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களை இனி நீங்கும். இந்த நாளில் புனித நீராடுவது, மந்திர ஜபம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடலாம். மேலும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த அமாவாசை இருப்பதால் இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு தானங்கள் 2 மடங்கு பலனை நிச்சயம் பெற்றுத்தருங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறுகள், பித்ரு சாபம் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளை தானமாக கொடுப்பதும் நல்லது. அஷ்ட அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆணி அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு உணவு பணத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. கோதுமை அரிசி தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிலே உயர்ந்த பிறவி மனித பிறவின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் 9வது பாவம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை தீர்மானம் செய்யுதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. பாகியஸ்தானத்தை வலிமைப்படுத்த இந்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகளில் 2 தாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று பித்ரு பூஜை, இன்னொரு முன்னோர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவங்களுடைய தங்களது சந்ததியினர் பார்த்திங்கன்னா சீரும் சிறப்போடும் பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேறவும் தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் பார்த்திங்கன்னா வந்து ஆசை வளவாங்க.
இந்த நாள் தான் அமாவாசை நாளாக இருக்கு. மதுர்காரகனாகிய சந்திரனும் மிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமே இந்த அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தான வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமணத்தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லைன்னு அனைத்து விதமான பிரச்சனை நீங்க கர்ம வினைகளுக்கான பரிகாரத்தை தேடிக்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இறந்தவங்களுக்கு ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைக்கும். ஆனால் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தவங்களுக்கு, கொடூர நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆத்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இதனால தான் பார்த்தீங்கன்னா இயற்கையான மரணித்த உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா